சாப்பாடெல்லாம் பனி வரவு தானே சாம இதை வச்சு தான் தொட்டாச்சு நீங்கி தொட்டவுன்னா சிடுங்கிது பார்த்தீங்களா. அதனால எங்கள் ஊரை விட்டு நாங்கள் போய் எங்கேயும் வாழ முடியல. அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து இப்போ நீங்களெல்லாம் வாழ முடியாது. நிலம் எதுவும் வாங்க முடியாது. வாங்கி இப்போ நீங்கள் நிலவே வாங்கினாலும் சரி நம்ம நாளைக்கு இருந்து அந்த நிலத்தில் நீடிக்க முடியாது. ஏன் அப்படி? அது ஒரு சாபத்தீடு மாதிரி. சாபத்தீடு ஏதாவது சாமி குத்ததாக இருக்குங்களா அதில்? எங்கள் சாமி கீழே இருக்குது, கீழூருன்னு சொன்னாங்க. சும்மா கல் மாடம் மாதிரி தான் இருக்குது காலியாகி. அவள் சக்தி வாய்ந்துவா. எதனால் அது மாதிரி வேறு யாரும் வாழ விட மாட்டேது கீழே இருந்து மேலே வர்றவங்களா? அது முன்ன எல்லாம் நம்ம கேள்த்த ஆளுங்க தான் எல்லா சாதிக்காரங்களும் வச்சுருந்துருக்குறாங்க. ஓ இங்கே மேலே? ஆமாம், அந்த நிலப்பழமெல்லாம். அதனால அவங்கள எல்லாமே குடிமுடிக்கிருக்கு. இப்போ மிளகாய் செடி எல்லாமே காய்ச்சிருச்சு. ஆனால் இதெல்லாம் பறிக்கிறதுக்கு ஆடு இல்லாமல் கிடக்கு போடுங்க. இது பாருங்கள், ஃபுல்லாக தகரத்திலே வீடு கட்டியிருக்காருங்க. மாடு வித்தியாசமாக இருக்குங்க. நாட்டு மாடா இல்லை வேறு வேறு? நாட்டு மாடு தான். மாடு ரொம்ப குட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. மலை மாடு இப்படி தான் இருக்கும். ஓ மலை மாடுனா குட்டையாக தான் இருக்குங்களா? ஓ மயில் பாருங்க, இது பூந்தொட்டி மாதிரி தான் இருக்குது. என்ன பயன்பாடுன்னு தெரியல. எங்கள் அப்பா அம்மா வச்சிருந்த பண்ணையுமே இப்போ நாங்கள்ல. அதெல்லாம் எப்படிங்க அழிஞ்சது? அதெல்லாம் காலப்போக்கில் மழை இல்லாத காரணம் தான். மழை இல்லாத காரணம் தான். நம்ம சாப்பாடு கொண்டு வரதாக இருக்கும். இல்லை பாருங்கள், ஃபுல்லாக ஏதோ மர ஜாமானாக இருக்குது. இப்போ உங்கள் சாதியில் வந்து எங்கள் சாதி ஆளுங்க ஏதோ ஆண் பொண்ணு விஷயத்தில் ஏதோ ஒரு பழக்கம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க திருமணம் பண்ணிட்டாங்கன்னா முன்னேற முடியாது. அவ்வளோதான் அவங்க லைஃபு. அது ஒரு சாப்ப மாதிரி தான். ஆமாம். அதே மாதிரி எங்கள் பிள்ளைங்களை பொண்ணுங்களை வந்து உங்கள் ஆளுங்க ஏதோ அப்படி வந்து தொட்டுட்டாலும் அது எங்கே வாழ முடியாது. வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவங்களாம் அவங்க இடத்துல கொண்டு போய் வச்சு பொழைச்சிக்கலாம். ஓ இந்த மண்ணில் வந்து அவங்க இருக்க முடியாது. இந்த மண்ணில் வந்து இருக்க முடியாது. இந்த மரத்தில் பாருங்கள், மிளகு கொடி மாதிரி ஏதோ ஒரு கொடி படர்ந்துருக்கு. என்ன செடின்னு தெரியல. அது வெத்தலை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. அதான் இங்கே மேலே வெளியாளுங்க யாருமே கிடையாது. 100% நீங்கள் மட்டும்தான். அப்படியே வந்து இங்கே தங்க முயற்சி பண்ணியிருக்காங்களா ஐயா? தங்க முயற்சி பண்ணாங்களா? வேலைக்கு ஆகும். ஏதோ ஒரு கஷ்டம் கொடுத்துட்டே தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் உங்களை வெளியே தள்ளிடும். இப்போ இன்னொரு 20 வருஷம் போனால் இதுவே இருக்கிறது இருக்காது. நம்ம பிள்ளைங்க காலத்துக்கெல்லாம் அதான் உங்களோட இது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அப்புறம் அதுக்கு மேலே சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. டவுனுக்குள்ளே போய் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு வேலை செஞ்சிடலாம். சாப்பாடு எப்படி வரும்? முன்னாடி பிறகு ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குங்க. சுற்றி வாழைத்தப்பு, சின்ன ஒரு ஃபுல்லாக தகரத்தை வச்சு வீடு கட்டியிருக்காரு. தகரம் இந்த மூங்கில் தப்ப மாதிரி இருக்குது. அங்கேருந்து ஊர்லேருந்து இப்படி இறக்கி அதில் கொண்டு வந்துக்கிறோம். சரிங்க. இது உழவு ஓட்டை பயன்படுத்துகிற கலப்பைக்கு உண்டான பொருள்னு நினைக்கிறேன். அப்பா சூப்பராக இருக்குங்க. சரியான காற்று சில்லுன்னு இருக்குங்க. பாருங்கள், பலாமரம் வரிசையாக ரயில் பொட்டி மாதிரி காய்ச்சி வந்துட்டு பாருங்கள். அப்பா நம்ம சேலத்துக்கு பக்கத்துலேயே ஏற்காடை விட கிட்டங்க. ஏற்காடை கூட போகிறதுக்கு ஒரு 2 hours ஆயிரம் மேலே போய் சேர்றதுக்கு. ஆக்சுவலாக டவுன்லேருந்து கிளம்புனீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1 hourலேயே இங்கே மேலே வந்துடலாம். சாப்பாடுலாம் அப்படியே காலைல பழைய சாப்பாடு அப்படி தான் சாப்பிடுவீங்களா? இந்த மாதிரி வேலைக்கு வரதுக்கு முன்னாடி நீராகாரம் கரைச்சி கொடுக்க சொல்லி குடிச்சிட்டு வந்துட்டு குடித்தாதான் இந்த வேலை செய்ய முடியும். இன்னைக்கு குழம்புல கொண்டு வந்தாங்கன்னா மதியம் சாப்பாடு அரிசியில் சாப்பிட்டுக்க வேண்டியதான். மக்கள் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சருகுமலை அப்படிங்கிற ஒரு அழகான மலை கிராமத்தில் தாங்க இருக்கும். சேலம் மாவட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த மலை கிராமம் இருக்குது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மி தாங்க. நம்ம சேலத்துலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 அல்லது 25 கிலோமீட்டருக்குள்ளே இந்த மலை கிராமம் இருக்குங்க. அதாவது சிட்டியிலேருந்து. எனக்கு இந்த கிராமத்துக்கு தான் வந்திருக்கேன். இங்கே இருக்க மக்களோட வாழ்வியல் முறைகள், இந்த மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க, இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறாங்க, அவங்க லைஃப் ஸ்டைல் எல்லாமே இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மாடு வச்சு உழவு ஓட்டிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி காட்சியெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சுங்க. இப்போ நம்ம அவர் தான் போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அதுக்கு போகிறதுக்கு வழி தான் நினைக்கிறேன். ஐயா இதில் வரலாங்களா? அந்த பக்கமா? அங்கிட்டு போ. அதுலையா? ஆமாம், இங்கே ஒரு பாதை வருது. இதா வரேன். ரொம்ப நேரமாக கஷ்டப்பட்டு மாடை ஓட்டி வலை ஓட்டிகிட்ருக்காருங்க. அப்பா ஃபுல்லாக புல்லு செடியா இல்லை எதுவும் பயிரான்னு தெரியல. ஏதோ பயிர் மாதிரி தான் இருக்குது.
பயிரா ஃபுல்லாக என்னன்னு தெரியலைங்க சரியா. இதில் வரப்பு சூப்பராக இருக்குது, இறந்துருக்கு, நிலத்துறதாக இருக்குது. இதுக்கு மேலே எப்படி போகிறது? அப்படி போய் அதில் இறங்கி வரணுமா இல்லை இப்படி குறுக்க இறங்கலாமா? முன்னாடி பாருங்கள் ஒரு பெரிய கொய்யா மரம் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ கொய்யா பழம் சீசன் தான், நாங்கள் பழம் ஒன்றுத்தையுமே காணும். அங்கே ஒரு பாதை இருக்குது. கீழே பாருங்கள், கீழே ஃபுல்லாக உலை ஓட்டி வச்சுருக்காரு. அங்கே கொய்யாப்பழம் விழுந்து கிடையாது கீழே. கொய்யா மரம் நாட்டு மரம் போல் இருக்குங்க, நல்லா பெருசாக இருக்குது. இப்போ உள்ள கொய்யா மரம்லாம் கொஞ்சம் சிறுசாக இருக்குது, நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருது. இவருக்கு நோனாப்பழம், சீத்தாப்பழம் சூப்பராக இருக்குல்ல, நல்லா திரண்டிருக்கு பழம். ஆக்சுவலாக இப்போ நோனாப்பழம் சீசன் தான். இப்போ ஓகே, நம்ம கீழே இறங்கி போவோம். நல்லா காற்று சில்லுன்னு இருக்குங்க. நல்லா வெயில் அடிக்குது, இருந்தாலுமே காற்று நல்லா கூலிங்காக சில்லுன்னு இருக்குது. ஓகே, இப்போ பாருங்க ஃபுல்லாமே உழவு ஓட்டி வச்சுருக்காரு. முன்னாடி ஒரு பெரிய பலாமரம், அதுக்கு அங்கிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா இது என்னது கடுக்கா மரம். இங்கிட்டும் ஃபுல்லாக உழவு ஓட்டி வச்சுருக்காரு. இது எல்லாமே மாடு வச்சு உழவு ஓட்டினதாங்க, இதெல்லாம் டிராக்டர் வச்சு உழவு ஓட்ட மாட்டாங்க போல். முன்னாடி பிறகு ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குங்க, சுற்றி வாழை தப்பு, சின்ன ஒரு ஃபுல்லாக தகரத்தை வச்சு வீடு கட்டியிருக்காரு. தகரம் இந்த மூங்கில் தப்ப மாதிரி இருக்குது, அதை வச்சு வீடு கட்டியிருக்காரு. வா இங்கிட்டு பாருங்க, வா சூப்பராக இருக்குங்க. இது உழவு ஓட்ட பயன்படுத்துகிற கலப்பைக்கு உண்டான பொருள்னு நினைக்கிறேன். அப்பா சூப்பராக இருக்குங்க, சரியான காற்று சில்லுன்னு இருக்குங்க. பாருங்க பலாமரம், பலாமரத்துக்கு அடியில் காற்று செம்ம சில்லுன்னு இருக்குது. பாருங்க பழம் காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. அது பழம் இப்போ சாப்பிட்றதுக்கு உகந்ததா இல்லை எப்படின்னு தெரியல. சுற்றி பாருங்கள், பழம் சூப்பராக இருக்குது. இப்போ அந்த மரத்துக்கு நிற்கும் போது காற்று ஜில்லுன்னு இருக்குங்க. முன்னாடி வியூ பாயிண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை பார்த்துட்டு போயிடுவோம். இப்போ செம்ம கிளைமேட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த இடத்துல நிற்கும் போது காற்று, கீழே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அங்கே மக்கள் இருப்பாங்களா இல்லை எதுவும் தெரியல. ஆக்சுவலாக எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் வீடுகள் நிறைய தெரியுதுங்க. ஓகே, அவர்கிட்ட பெரியவர்கிட்ட கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் பாருங்கள் பலாப்பழம் வரிசையாக ரயில் பொட்டி மாதிரி காய்ச்சி தந்துட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இப்போ நம்ம சேலத்துக்கு பக்கத்துலேயே ஏற்காடை விட கிட்டங்க. ஏற்காடு கூட போகிறதுக்கு ஒரு 2 hours ஆயிரும் மேலே போய் சேர்றதுக்கு. ஆக்சுவலாக டவுன்லேருந்து கிளம்புனீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1 hourலேயே இன்றைக்கி மேலே வந்துடலாம். வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பாருங்க உலக ஓட்டிகிட்ருக்காரு மாட்டை, அதை ஏற்றி ஓட்டுறாப்புல. ஐயா சரி போட்டு வரலாங்களா? கை தொட்டு ஓட்டக்கூடாது. என்னங்கய்யா? கலப்பை தான் தொட்டு ஓட்டக்கூடாது. செருப்பு போட்டு சும்மா தானே வரேன். செருப்பு போட்டு கலப்பையை தொடக்கூடாது. ஏங்க மாடு வாயை பூட்டி வச்சுருக்கீங்க? அதே பில்லு மேயும் வெள்ளாம காட்டில் பிடிச்சிட்டு வரமால. ஓ, வர்ற வழியில் அது மேயம் இருக்கிறதுக்காக. நீங்கள் டிராக்டர் வச்சு ஓட்டுறீங்களா? நீங்கள் மட்டும் கலப்பி வச்சு ஓட்டிகிட்ருக்கீங்க இன்னமும்? டிராக்டர் வச்சு ஓட்டுறதுக்கு டிராக்டர் இங்கே வராது இதுக்கு. ஓ வராது. வராத காட்டுக்கு. இப்போ மேலே ரோட்டில் வரானா கீழே இறங்கி வர முடியாது, இந்த புளியில் வர முடியாது. இந்த ஊர் பேர் என்னங்கய்யா? ஜருகுமலை மேலூர். ஜருகுமலை மேலூர். எத்தனை கிராமம் இருக்குது இங்கே ஜருகுமலையில்? இங்கே 3 கிராமம் இருக்குது. கீழே ஒன்று இருக்குது, வர வழியிலே அந்தாண்ட ஒரு ஊர் தெரிஞ்சிருக்குமா? அது முன்னாடி கீழே வரல ஒரு ஊர் இருந்துச்சு. 3 இடத்துல இருக்குது. உங்கள் பேருங்கய்யா? என் பேர் வெள்ளையா.
இது எல்லாமே உங்களுக்கு தான் நாங்கள் இந்த மேலே இருக்க காடு எல்லாமே இல்லை மேலே இருக்கிறது அண்ணன் மட்டுது, கீழே இருக்கிறது ஒரு அண்ணன் மட்டுது, இது மட்டும்தான் ஓட்டுறது மட்டும்தான் நம்மளுக்கு. ரொம்ப கஷ்டம் இல்லைங்க அது இவ்வளோ ஓட்டுறது. என்ன பண்ணுறது அப்புறம் ஓட்டி தானே ஆகணும். இது இந்த சரவு எத்தனை ஏக்கருங்க வரும்? ஒரு 1/2 ஏக்கர் வருமா? அவ்வளோதான் வரும். எவ்வளோ நாள் முடிக்கும் உங்களுக்கு நிறைய ஏக்கர் ஓட்டி முடிக்கிறதுக்கு மாடு வச்சு ஓட்டுறதுக்கு மணி 1 மணி ஆகிடும். அதனால ஆகிடும். காலை என்ன ஆரம்பிப்பீங்க? காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தாலும் இருப்போம், 7 மணியும் ஆகிடும். வெயில் வரும்போது கரெக்டாக முடிச்சிருவீங்க. ஒரு கணக்காக சொல்ல முடியாது. மாடு வித்தியாசமாக இருக்குங்க. நாட்டு மாடா இல்லை வேறு ஏதாவது? நாட்டு மாடு தான். மாடு ரொம்ப குட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. மலை மாடு இப்படி தான் இருக்கும். ஓ, மலை மாடுனா குட்டையாக தான் இருக்குங்களா? இதுக்காகவே வளர்க்குறீங்க மாடு? எத்தனை வருஷம் நீங்கள் மேலே இங்கே இருக்கீங்க? நாங்கள் எத்தனை வருஷம்னே கண்டுபிடிக்க முடியாது. பிடிக்க முடியாதா? எங்கள் தாத்தா அவ்வளோ நாளையிலேருந்து இருக்கிறாங்க. அதுக்கு மேலே எத்தனை தாள் கட்டுனாங்களா அது தெரியல. நீங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கே தான். இதெல்லாம் ரோடு வசதிலாம் எப்படிங்க கிடச்சிது? ரோடு கரண்ட்லாம் இப்போ பக்கமாக தான். இதில் என்ன பயிருங்க பண்ண போகிறீங்க? கொள்ளு வைக்குங்க. கொள்ளு விதைச்சி நீங்கள் சாப்பாட்டுக்கு பயன்படுத்துறதா இல்லை வியாபாரத்துங்களா? இல்லை, மிச்சம் இருந்துச்சுன்னா என்ன சாப்பாட்டுக்கு வச்சு மிச்சம் இருந்துச்சுன்னா கொண்டு போய் மாற்றிடுவோம். ஓ, இது கொண்டு போயிடுறது வியாபாரத்துக்கு? வீட்டில் சரிக்கே கொண்டு போடணும்னா எல்லாம் வாங்கிக்குவோம். எந்த பொருள் இருந்தாலும் திளம். என்னென்ன விவசாயம் மேலே பண்ணுறீங்க? மேலே பனி வரவு, சாமை, தெனை, ராகி, அவரை, கொள்ளு, இதான் நமக்கு தெரிஞ்சு எல்லாமே பண்ணுறது தான். இந்த பீன்ஸ் போட்டது எல்லாமே. உங்களுக்கு பசங்களாயா? 2 பசங்க. 2 பசங்க. இப்போ உங்களுக்கு தொழில்னா விவசாயம் மட்டும்தான்? ஒரு வருமானம் தான். ஆமாம். பசங்க வேலைக்கு போகிறானுங்க. எல்லாம் கீழே வேலைக்கு போகிறாங்களா? கார் வேலைக்கு போகிறான் பையன். ஒருத்தன் திருப்பூரில் பனியன் கம்பெனியில் இருக்கான். திருப்பூரில். இப்போ நீங்கள் மட்டும்தான், நீங்களும் உங்கள் வீட்டில் மட்டும்தான் இங்கே இருக்கிறீங்களா? இல்லை, பெரிய பையன் இங்கே இருக்கிறான். சின்னவன் உடம்பும் அங்கே இருக்கிறாங்க. அவனுக்கு 2 பையன். இவனுக்கு இன்னும் குழந்தை இல்லை. இப்போ நீங்கள் மட்டும் தான் விவசாயம் பார்க்குறீங்க? ஆமாம். பசங்கள்லாம் எல்லாம் வேலைக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க. வேலைக்கு போனால் தானே அப்புறம் நமக்கு செலவுக்கு காசு வேணும். அதுக்கோசரம் பசங்க வேலைக்கலாம். ஆரம்ப காலத்துலாம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணி தான் பசங்களெல்லாம் வளர்த்து ஆளாக்குனீங்களா? ஆமாம். ஸோ நீங்களாம் தான் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க? நாங்கள்லாம் விரவு சும தூக்கணும். இங்கே மேலேருந்து கீழேயா? ஆமாம், மேலேருந்து கீழே சேலம் குச்சிப்பாளையம் கொண்டு வந்து போடுவோம். அங்கேருந்து விறகு தூக்கிட்டு வந்து இங்கேருந்து போய் கீழே போடுவீங்க. விற்றுட்டு அப்புறம் அதுக்கு உண்டான காசை வாங்கி அரிசி குழம்பு செலவுக்கு எல்லாம் வாங்கிட்டு வர்றது தான். அப்போலாம் எப்படிங்க ரோடு வசதிலாம் இருக்காது? எப்படி கீழே போயிருப்பீங்க விறகு சமயம் தூக்கிட்டு? இந்த சன்னாசி குண்டி தற்கா இருக்கல, சன்னியாசி குண்டி. ஆமாம், அந்த தற்கா வழியாக இறங்கி வருவோம். ஓ, பாதை இருக்குது இந்த கீழே இறங்குறதுக்கு? நடப்பாதை இருக்குது. குறுக்கு பாதை மாதிரி. எப்பயும் போகலாங்களா அதில்? போகலாம். இப்போ அதிகம் ஜனம் போகிறதுனால ரோடு வருவோம். ஓ, கொஞ்சம் செடியாக இருக்கும். ஆள் நடமாட்டம் இல்லை? ஆள் நடமாட்டம் தான், பாதை நல்லா இருக்கும். ஆள் நடமாட்டவங்களும் பாதை எல்லாம் புல்லு பூண்டு முளைச்செல்லாம் புதாராக இருக்கும்ல, போனாலும் பாதையும் கண்டுபிடிக்க முடியாது. அங்கே 2 கொட்டாய் இருக்குல்ல, அது யாருங்கய்யா? முன்னாடி அங்கே இருக்கிறதா? இல்லை, முன்னாடி ஒரு தகரம் போட்ட மாதிரி ஒரு கொட்டாய் இருக்கு. அங்கே கீழேயா? இல்லை, இங்கே பாரு, இந்த வாழை மரம் இங்கேயா? அது அந்த பக்கத்து காட்டுக்காரங்க. அப்படியா? காட்டுக்கு கொட்டாய் இருக்கும். இன்னும் மேலே போனால் நிறைய காடு இருக்கு. ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க இன்னும் மேலே போனோம்னாக்க. இருக்கிறாங்க. மணி கட்டிருக்கீங்க கழுத்தில்? அதே மலைக்கு ஓட்டு போகிறோமல. ஆமாம். அப்போ தான் சத்தம் தெரியும் இங்கே மேய்துன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓ, டக்குன்னு போய் நம்ம மாட்டை பிடிச்சி வரதுக்கு வசதியாக இருக்கும். விவசாயம்னா இது ஒன்று தான் பண்ணுறீங்க, மற்றபடி பால் மாடு இந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வருமானத்துக்கு கூட ஆகாது, நம்ம சாப்பாடு செலவு சரியாக போயிடும். அப்படி தானேங்கய்யா? சாப்பாட்டுக்கு மட்டும் நினச்சப்ப அரிசி தான் வாங்கி சாப்பிட்றோம். மயில், குரங்கு எல்லாம் சரியான சல்லை பண்ணுது. இங்கெல்லாம் எருமெல்லாம் இருக்குங்களா? காட்டு எருமை ஏதாவது? இல்லை, காட்டு எருமைலாம் இல்லை. பன்னி அந்த மாதிரி? காட்டு பன்னியே தான் இருக்கு. இருந்தாலும் அது பெரும்பாலும் வந்து அலும்பு பண்ணாது. மயில், குரங்கு தான் அலும்பு. மயில், குரங்கு தான். இது மானெலாம் இருக்குங்களா? மானெலாம் இல்லை. மழை அப்படி ஒன்றும் சோகங்கிறது இல்லை, சின்ன மழை தான். இப்போ கொள்ளு வச்சுன்னா எவ்வளோ நாளைங்க வரும் இப்போ அது பயிராகிறதுக்கு? 3 மாதத்தில் வந்து 90 நாள். இல்லை, உரம்லாம் நாட்டு உரம் தான் போடுவீங்களா இல்லை எல்லாம் செயற்கை உரம்லாம் போடுவீங்களா? மாட்டு எருவு தான். எருவு தான். பரவாயில்ல, இயற்கை விவசாயம் தான் பண்ணுறீங்க.
இதான் மாடு இல்லாதவங்க உரம் வாங்கிட்டு வந்து போடுவாங்க. நம்ம காட்டுக்கிட்ட போய் வண்டி நிறுத்திட்டு ஒரு கொஞ்சம் தூரம் நடக்கணும். அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்தீங்க? சாப்பாட்டுக்கு என்ன எப்படி சம்பாரிச்சிங்க? அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்க. சாப்பாடெல்லாம் பனி வரவு தானே சாமை இதை வச்சு தான். நெல் சாப்பாடெலாம் எப்போ சாப்பிட ஆரம்பிச்சிங்க? அதெல்லாம் இப்போ ஆரம்பத்துலேருந்து சாப்பிட்றோம், இருந்தாலும் அதையும் விரும்ப மாட்டோம். இப்போ எப்படிங்க நெல் சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டீங்களா? இந்த மாதிரி இப்போ நெல்லரிசி சாப்பாடு தான் அதிகம். என்ன பண்ணுறது, எல்லாம் அதிகம் விலையிலையே. இங்கே நெல்லாம் மேலே போட மாட்டீங்க? நெல் தண்ணி இல்லாத நம்ம போட்டு என்ன பண்ணுறது? நெல் சாப்பாடு எப்படி ரேஷன் அரிசி சாப்பிடுவீங்களா இல்லை கடையில்? ரேஷன் அரிசியும் சாப்பிடுவோம், நல்ல அரிசியும் எடுத்துட்டு வருவாங்க, கலந்து தான் தின்னுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு முன்னோர்கள்லாம் நெல் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அவங்களாம் இந்த மாதிரி திணை சாமை தான் சாப்பிட்ருப்பாங்க. எல்லாம் திணை சாமை சுற்றி ஆக்கி சாப்பிட்டாங்கன்னா. மாடு நாட்டு மாடு தான். மாடு ஒரு 20-30 புடி வச்சுட்டு இருப்பாங்க. பால் கறப்பாங்க. அந்த பாலுக்கும் அந்த தானிய சோத்துக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போலாம் யாரும் விரும்புறதில்ல அதிகமாக. இப்போ மாடு அந்த அளவுக்கு வச்சுன்னு இல்லையே, உழவுக்கா ஒரு 4 கண்ணுட்டி அப்படி வச்சுன்னுக்கிறோமே. எங்கள் தாத்தாவெல்லாம் வச்சிருந்த எருதெல்லாம் இப்போ இருந்துச்சுன்னா ஒரு எருது 1.5 லட்ச ரூபாய்க்கு போகும். அப்படிங்கப்பா, அந்த மாதிரி எருது பெரிய பெரிய 10,000 எங்கள் தாத்தா வச்சிருந்த பண்ணையமெல்லாம் நாங்கள்ல இல்லை. ஆமாம், எங்கள் அப்பா அம்மா வச்சிருந்த பண்ணையுமே இப்போ நாங்கள்ல. அதெல்லாம் எப்படிங்க அழிஞ்சது? அதெல்லாம் காலப்போக்கில் மழை இல்லாத காரணம் தான். மழை இல்லாத காரணம் தான். இப்போ இன்னொரு 20 வருஷம் போனால் இதுவே இருக்கிறது. ஆமாம், இதுவே இருக்காது. நம்ம பிள்ளைங்க காலத்துக்கெல்லாம் அதான் உங்களோட இது முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. இப்போ அதுக்கு மேலே சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. டவுனுக்குள்ளே போய் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு வேலை செஞ்சிடலாம். சாப்பாடு எப்படி வரும்? அப்புறம் வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்டாகணும்ப்பா. வாங்கிட்டு வந்தாலும் அதுக்கு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி உங்களை மாதிரி விவசாயம் பண்ணால் தானே வாங்க முடியும். ஆமாம், என்ன பண்ணுறது? பாருங்க, இன்னும் ஒரு 50 வருஷம் 60 வருஷத்துக்கு மேலே சாப்பாட்டுக்கே வந்து திண்டாட்டமாக ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு போக பார்த்தா இந்த தலைமுறையோட விவசாயம் முடிஞ்சிடும் போலையே. ஆமாம், விவசாயமாக முடிஞ்சிடும். யாரோ தண்ணி இருக்கிறவங்க, வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க மட்டும்தான் விவசாயம் பண்ணுறாங்க. கீழே தண்ணி பார்த்தா கிணறுல ஃபுல்லாகவே இருக்குதுங்கய்யா. இப்போலாம் தண்ணி பஞ்சம் இல்லைங்களா? தண்ணி இல்லை, இப்போ மழை பெஞ்சிருச்சுல்ல. பையாச்சில் ஒரு மழை நல்ல மழை பெஞ்சிச்சுல, அதனால தண்ணி இருக்கு. தண்ணிக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை. இன்னும் கீழே மாட்டுதுங்களா? சத்தம் போட்டால் தான் ஓடும். இப்போ தான் உழவு ஓட்டுறதை பார்க்குறவள கிட்ட டிவியில் தான் பார்த்துருக்குறோம். அதான் நேரில் பார்க்குறேன். எவ்வளோ கஷ்டம். ஆமாம், காலையெல்லாம் வலி எடுத்துக்கும். நைட்டுக்கு போய் படுத்தா தண்ணி காய வச்சு ஊற்றிக்கிட்டு தான் படுக்கணும். அதெல்லாம் தூங்க முடியாது. சாப்பாடுலாம் இப்படி காலைல பழைய சாப்பாடு அப்படி தான் சாப்பிடுவீங்களா? இந்த மாதிரி வேலைக்கு வரதுக்கு முன்னாடி நீராக்காரம் கரைச்சி கொடுக்க சொல்லி குடிச்சிட்டு வந்துட்டு குடிச்சாதான் இந்த வேலை செய்ய. ஆமாம், இன்னைக்கு குழம்புல கொண்டு வந்தாங்கன்னா மதியம் சாப்பாடு அரிசியில் சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டுக்க வேண்டியதான். நைட்லலாம் டிஃபன் சாப்பிடுவீங்களா இல்லை இப்போ சாப்பிடுவா? பெரும்பாலும் சாப்பாடு தான். சாப்பாடு தான். டிஃபனெல்லாம் ஏதோ வாரத்தில் ஒரு நாளைக்கு. கறி சாப்பாடெல்லாம் மாதம் கண்டாதான். மாதம் கண்டா தான் கறி. மாதம்தான். கறியில் அப்படி நீங்களே கோழி வச்சு நீங்களே அடிச்சுக்குவீங்களா இல்லை கீழே தான் வந்து கறி எடுத்துகிட்டு வருவாங்க? நீங்கள் கோழிலாம் வளர்க்குறது? நீங்கள் வளர்க்குறீங்க? கோழி வளர்க்குவோம், இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம எல்லாமே அளவு பண்ணுதுன்ட்டு எல்லாம் சரியா அதிகம் வளர்க்குறது. ஆமாம், எதுவும் பயிர் எதுவும் வளர விடாது. பூமி அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் கம்மி வச்சுருக்கிறோம். அதனால அது எல்லாம் அளவு பண்ணிச்சுன்னா பரவாயில்ல. என்ன பண்ணுறது, நம்ம செலவுக்கு வகுத்துக்கு. அதனால கஷ்டம்தான். இன்னும் மேலே போப்போ ஃபுல்லாக கரண்ட்லாம் இருக்குங்களா? கரண்ட்டு தலைவுக்கு அடே இருக்குது. பரவாயில்ல, கரண்ட் வந்துருச்சா? கரண்ட்டு கஷ்டப்பட்டு வாங்கணும். கஷ்டப்பட்டு தான் வாங்கினீங்க? ஆமாம், ரோடு வரதுக்கு முன்னே கரண்ட் வாங்கிட்டோம். என்ன பஸ்ஸு இது நீங்கள் அது கேட்டு வாங்கல? பஸ்ஸு வசதிக்கு கொஞ்சம் சனத்தொகை கம்மியாக்குதுங்கிறாங்க. அதெல்லாம் பஸ்ஸில் வர சிரமம் தான். இந்த ரோட்டில் திரும்புறது பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ரோடு கொஞ்சம் நம்ம சிக்கணும். ஒரே செட்டில் கொண்டு வந்துட்டாங்க. கொஞ்சம் ரோடு கொஞ்சம் அகலமாக படிக்கிறதா நல்லா இருந்திருக்கும். அகலமாக போக்கா விட்டு தரணும் போட்டுருந்தாங்கன்னா பரவாயில்ல. இது கொஞ்சம் நம்ம ஏமாந்தனாலும் அவ்வளோதான். ஆமாம், ஆளை முடிச்சிட மாட்டிருக்கு. 3 பேர் செட்டே போயிட்டானுங்க. கேள்வி ஆளுங்கலாம் வந்து இதில் வந்தா? ரோட்டில் தான். எப்படி பைக்கில் வந்தா இல்லை? பைக்கில் வந்து இப்படி மலையில் விழுந்துட்டாங்களா பைக்கில் வரும்போது? தண்ணி அடிச்சுட்டு
கொஞ்சம் கண்ணு மூணு தெரியாத வந்திருக்கிறாங்க. நல்லா இருந்தாலும் இந்த ரோட்டில் வர முடியாது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குங்களா. அப்புறம் கண்ணு மூணு தெரியாத வரவும் எப்படியா விட்டு அடிச்சிட்டாங்க. இப்போ நிறையா இடம் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது, பைக்லேயே ரிஸ்க்காக தான் இருக்குது நிறைய இடம். திருப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஆமாம் ஷார்ட்டாக இருக்குது. அந்த காலத்தில் எப்படிங்க நீங்கள் ஒரு பிரசவம், ஒரு உடம்புக்கு வலி முடியாததெல்லாம் என்ன எப்படி எல்லாம் சமாளிச்சிங்க? கடவுளோட கிருவு தான் இல்லைங்க, ஆண்டவனோட கிருவு தான் எங்களுக்கு. ஆமாம் முதல்லலாம். இப்போ ஒரு பிரசவம் கொஞ்சம் வலிக்குது அப்படின்னாவே ஆஸ்பத்திரிக்கு விட்டு போயிடுறா, கீழே இறங்கிடலாம். ஆமாம், எந்த வழியாக இருந்தாலும் இப்போ கீழே தான். முதல்லாம் நாட்டு வைத்தியம் தான். நாட்டு வைத்தியம் தான், அதில் பொழைச்சாதான் உண்டு. ஆமாம், அதையும் மீறி கீழே போய் சமாளித்து பொழைச்சி வந்தால் தான். ஆமாம், இல்லைனா இல்லை. என்ன பண்ணுறது, எல்லாம் வருமானம் கட்டுற அதனால நம்ம என்ன பண்ண முடியும். மேலே மக்கள் தொகை எவ்வளோங்க இருக்கும்? இங்கே ஒரு 500 வீடு இருக்கும். 500 வீடுனா ஒரு வீட்டுக்கு ஒரு 3 பேரோட 1500 பேர் இருப்பாங்களா? சாத்தியாக இருக்கும், அதிகமாகவே இருக்கும். அதிகமாகவே இருக்கும். இருக்கிற மக்கள் தொகை பெருகுதுங்களா, இல்லை மக்கள்லாம் காலி பண்ணிட்டு கீழே போகிறாங்களா? இந்த அளவுக்கு ஆகாது இல்லைங்க, அப்போ நிறைய பேர் வேலை வெட்டிக்காக ஊரை காலி பண்ணிட்டு போகிறாங்களா இல்லை எப்படின்னு கேட்குறேன். இங்கே நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் காலி பண்ணிட்டு போக முடியாது. நாங்கள் இந்த மலையாளி மலையாளி அதனால எங்கள் ஊரை விட்டு நாங்கள் போய் எங்கேயும் வாழ முடியல. அதே மாதிரி எங்கள் ஊரில் வந்து இப்போ நீங்கள்லாம் வாழ முடியாது, நிலம் எதுவும் வாங்க முடியாது. வாங்கி இப்போ நீங்கள் நிலவே வாங்கினாலும் சரி நம்ம நாளைக்கு இருந்து அந்த நிலத்தில் நீடிக்க முடியாது. ஏன் அப்படி? அது ஒரு சாபத்தீடு மாதிரி. சாபத்தீடு ஏதாவது சாமி குத்தாதாருங்களா அதில்? எங்கள் சாமி கீழே இருக்குது, கீழூருன்றனாங்க. சும்மா கல் மாடம் மாதிரி தான் இருக்குது காலியாகி. அவள் சக்தி வாய்ந்துவா. எதனால் அது மாதிரி வேறு யாரும் வாழ விட மாட்டேது கீழே இருந்து மேலே வர்றவங்களா? அது முன்ன எல்லாம் நம்ம கீழ்த்த ஆளுங்க தான் எல்லா சாதிக்காரங்களும் வச்சுருந்துருக்குறாங்க. ஓ, இங்கே மேலே? ஆமாம், அந்த நிலப்பழமெல்லாம் அதனால அவங்கள எல்லாமே குடிமுடிக்கிடுச்சு. அது என்னங்க காரணம் அதுக்கு? ஏன் அந்த மாதிரி கடவுள் தண்டிச்சிருச்சு? அது அது அந்த கடவுளுக்கு அவங்க ஒத்து வரல. காராளமோடு மட்டும்தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு பண்ணி வச்சுருக்காங்க. ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க, கடவுளுக்கு எதிராக ஏதோ பண்ணியிருக்காங்க. அவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, அதனால அவங்கள ஒத்து வைக்கல. இப்போ அதனால் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி மலையாளின மக்களை தவிர ஆமாம் வேறு யாரும் இங்கே வாழ முடியாது. நாங்கள் அதே மாதிரி இப்போ உங்கள் சாதியில் வந்து எங்கள் சாதி ஆளுங்க ஏதோ ஆண் பொண்ணு விஷயத்துல ஏதோ ஒரு பழக்கம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க திருமணம் பண்ணிட்டாங்கன்னா முன்னேற முடியாது. அவ்வளோதான் அவங்க லைஃபு. அதுவும் ஒரு சாப்பம் மாதிரி தான். ஆமாம், அதே மாதிரி எங்கள் பிள்ளைங்களை பொண்ணுங்களை வந்து உங்கள் ஆளுங்க ஏதோ அப்படி வந்து தொட்டுட்டாலும் அது இங்கே வாழ முடியாது. வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவங்களாம் அவங்க இடத்துல கொண்டு போய் வச்சு பொழைச்சிக்கலாம். ஓ, இந்த மண்ணில் வந்து அவங்க இருக்க முடியாது. இந்த மண்ணில் வந்து இருக்க முடியாது. இதான் இங்கே மேலே வெளியாளுங்க யாருமே கிடையாது. 100% நீங்கள் மட்டும்தான். இப்படி வந்தாலும் அப்படியெல்லாம் வந்து இங்கே தங்க முயற்சி பண்ணியிருக்காங்களா ஐயா? தங்க முயற்சி பண்ணாங்களா, வேலைக்கு ஆகல. ஏதோ ஒரு கஷ்டம் கொடுத்துட்டே தான் இருக்கும், ஏதோ ஒரு வகையில் உங்களை வெளியே தள்ளிடும். இப்போ எங்காலே திருப்பூரில் இருக்கிறான்றனால ஆமாம், அந்த பையன் வேற இதில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஓ, கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆமாம், சரிங்கய்யா. அதில் பண்ணவும் அவனால் இங்கே வந்து இருக்க முடியல. ஓ, இங்கே வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு நோய் வருது, ஏதோ பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு, கஷ்டம் அவனுக்கு நம்ப காட்டுது. அதனால அங்கேயே இருக்கான். ஓ, பரவாயில்ல. அதனால தான் ஒரு ஊரை கால் பண்ணிட்டு அங்கே போய் தங்கியிருக்காரு. நல்லது கெட்டதுக்கு மட்டும் வந்துட்டு போவாரா? ஆமாம், வந்து ஏதாவது நம்ம பார்க்கணுமா வந்து பார்த்துட்டு போ. அப்படி விசேஷம் அவசியமானது மட்டும் வந்துட்டு போகிறோம். ஆமாம், இங்கே வந்து இங்கே குடும்ப வாழ்க்கை இல்லை. இதில் உள்ள விஷயம் இருக்குங்களா அதில்? இப்போ யாராவது இங்கே நிலம் வாங்கினா கூட செல்லுங்களா அது சட்டப்படி? அது நிலம் வாங்கினாலும் கிரையும் அவங்க மேலே ஆகாது, பண்ண முடியாது, சட்டப்படி செல்லாது. எங்கள் ஆளுங்க மேலே உங்களுக்குள்ளே நீங்கள் கிரையம் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் அது செல்லும். இப்போ நீங்கள் வேணால் உங்களுக்குள்ளே மாற்றிக்கலாம். எங்களுக்குள்ள மாற்றிக்கலாம். அப்படி இருக்க தான் பிரச்சனை இல்லை. ஆமாம், ஏன்னா எல்லாரும் இங்கே மேலே வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், வந்து வாங்கிக்கிறாங்க. நாடார் வீடு வந்து வாங்கியிருக்கிறாங்க. அது எப்படி செல்லாதுங்களா? அது செல்லாது. நம்ம ஆளுங்க மேலே தான் பண்ணி வச்சுக்கிட்டு தெரியாமல் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இல்லை நான் தான் பண்ணிக்கிட்டோம், எங்கள் மேலே கரையும் இருக்குது அப்படின்னு அப்படி குட்டு விடாமல் இருக்காங்க. அது நடக்காது.
எல்லாரும் மேலே வந்தாலும் இந்த இயற்கை வளம் அழிஞ்சு போயிருங்கய்யா. இப்போ உங்களுக்குள்ளே இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தான் இந்த இயற்கையோட அருமை எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும் கரெக்டாக. இதை எப்படி பாதுகாக்கணும், பராமரிக்கணும், பாங்கு பண்ணணும்னு. அது மாதிரி எல்லோரும் மேலே வந்து புழங்க ஆரம்பிச்சிட்டா இடம் கெட்டு போயிடும். வயலுக்கு போய் கூலி கூட ஓட்டு கொடுப்பீங்களா? வயலுக்கு எவ்வளவு? மாடு சும்மா இருந்துச்சுன்னா ஓட்ட சொன்னாங்கன்னா போய் ஓட்டுவோம். அது எப்படிங்க, மணிக்கணக்கா இல்லை? காலையில் 6 மணிக்கு ஏறி போட்டுனா 12-1 மணிக்கெல்லாம் ஏறி அவுத்துருவோம். 700 800 கூலி. அது டிராக்டர் ஓட்டலாம் எவ்வளோங்க செலவாகும்? அது தேட்டரில் ஓட்டுனாக்கி 1 மணிக்கு 1000 1 மணிக்கு 1000 பரவாயில்ல. அதை விட உங்களுக்கு இதுதானே கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிலத்துக்கு இதுதான் பழம். இதுதான் பழம். நாங்களும் தான் கீழே ஒரு 3-4 வயலில் ஆரி வரைச்சிருக்கிறேன். அதுக்கு டிராக்டர் விட்டு தான் ஓட்டினேன். அது என்ன 4 உழவு ஓட்டி கொடுத்தாங்க. 4 உழவுக்கும் 3600 கொடுத்து ஓட்டினேன். முடியாத பட்சத்துக்கு டிராக்டர் பயன்படுத்தி மாட்டால் ஓட்ட முடியாததுக்கு டிராக்டர் விட்டு ஓட்டினேன். இல்லை எத்தனை வயசு மாடுங்க அந்த 2 மாடும்? இது என்ன இப்போ ஒரு 7-8 வயசு 10 வயசு இருக்கும். 10 வயசு. இதை நீங்களே உற்பத்தி பண்ண மாடுங்களா, வெளியில் வாங்கிட்டு வந்ததுங்களா? எங்கள் மாடுங்களே போட்டோம். உங்கள் மாடுலேருந்து உற்பத்தி பண்ணி வந்தது தான்? பட்டி மாடு நாங்கள் வச்சிருக்கிறேன். அங்கே கிட்ட வீட்டுக்கிட்டு இருக்குது. அந்த மாடுங்க போட்ட காலைங்க. இதெல்லாம் நீங்களே ஆசாரி வச்சு பண்ணிக்கிறதுங்களா? இல்லை நாங்களே பண்ணிக்குவோம். இது நீங்களே நாளே பார்த்துக்குவீங்க? மரத்தை வெட்டி நீங்களே பண்ணிக்குவீங்க? இந்த வேலையெல்லாம் நாங்களே செய்வோம். இதெல்லாம் மரத்தை வேலை ஆசாரிங்க தானே செய்வாங்க? ஆசாரிங்க தான் செய்வாங்க. நாங்களே வாய்ச்சி உளி எல்லாமே வச்சுருக்கோம். தெரியாத வேலையே இல்லை. நீங்களே அளவு வச்சு எல்லாம் கரெக்டாக அந்த பண்ணிக்குவோம். வீட்டாக பண்ணிடுவீங்க. என்ன மரத்தில் பண்ணதுங்க அந்த இது கட்டை? இதெல்லாம் பொச்சு மரம், இது கடுக்கா மரம், இது பாலை மரம்னு சொல்லுவாங்க தான் அந்த மரம். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மரம். ஒரு கலப்பைனா எத்தனை வருஷத்துக்கு பயன்படுத்தலாம் அந்த கலப்பையா? 1 வருஷம் 2 வருஷத்துக்கு ஓட்டலாம். 2 வருஷம் ஓட்டலாம். கொழுவு கொஞ்சம் மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து கட்டணும்னா 2 வருஷத்துக்கு வரும். கொஞ்சம் லேசாக கொழுவு இருந்துச்சானாக்கி 1 வருஷம் தான் வரும். ஏன் அந்த கொட்டாய் வீடியோ எடுக்கலாம், பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? போய் எடுங்க, அதை பற்றியெல்லாம் தப்பு இல்லை. யாருப்பா அதப்பா நான் அப்படி வீடியோ எடுக்க வந்தேன், என்ன தீர்ந்து போச்சு. யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இல்லை கேட்டுக்கிறது நல்லதில்லை. நான் எந்த ஒரு எதுக்கு வந்தேன் அப்படி இப்படின்னு நிறுத்துவாங்க. இருந்தாலும் நான் இப்படி தான், நான் எந்த தப்புக்கு பண்ணதுக்கும் வரல. நான் நல்ல சமாளத்துக்கு சார்ந்தம்பா வந்தேன் அப்படின்னாக்கி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. முன்னாடி நீங்கள் பூஞ்செடி போட்டிங்களா உள்ள? அது யார் ஆளுது? பா 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 சரிங்க, நல்லபடியாக பண்ணுங்க. நான் போய்ட்டு அப்படியே அந்த கொட்டாயை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். போயிட்டு மறுபடியும் வரேங்கய்யா. சரிவா. மறுபடி வந்தாக்கி அங்கே வரணும். எங்கேங்கய்யா? இந்த அந்த ரோட்லேயே வண்டி வந்து வண்டி வரணும். தலை வரைக்கும் வண்டியாக போகுங்களா? வண்டி போகும். அங்கே வந்து ஒரு புளிய மரம் அந்த மாதிரி மரம் இருக்கும். சரிங்கய்யா. அந்த மரத்துக்கிட்ட கீழே இறங்கும் பாதை. சரிங்கய்யா. அந்த பாதையில் வந்தோன்னா நம்ம வீட்டுக்கு வரலாம். சரிங்க சரிங்கய்யா. இந்த மேலே அருவி மாதிரிலாம் இருக்குங்களாய்யா? என்ன மரம்? அருவி. அதெல்லாம் இங்கெல்லாம் ஒன்றும் எதுவுமே கிடையாது. குளிக்கிற மாதிரி ஓடை அருவி அதெல்லாம் கிடையாது. மேலே மக்கள் சுற்றி போய் நிறைய பேர் வராங்களா? அந்த பக்கம்லாம் வருவாங்களாயா? வந்து பார்த்துட்டு போகிறாங்க. உடனே கிளம்பிடுவாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கெல்லாம் வருவாங்க. என்ன வந்தால் குடிப்பானுங்க, குடிச்சிட்டு பாட்டிலாம் உடச்சி போட்டு போவானுங்க. அது வந்தால் கூட நாங்கள் பாட்டில் உடச்சாக்கி கண்டுக்கிட்டோம்னா மேட்சி முடிக்கிடுவோம். நாம் உபயோகப்படுத்துகிற இடத்துல ஒரு பாட்டில் அது உடச்சாக்கி நம்ம போக்குவரத்தில் ஏதாவது ஒரு காலில் கையில் பட்டுச்சு வரீங்களா அசாவை குடிச்சிட்டு போய்கிட்டே இருங்களே அப்படின்னு நட்டுருவோம். சரிங்க, சரி பார்த்துட்டு வரேங்கய்யா. பார்த்துட்டு வா. சரி வரேங்க, நல்லதுங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரேங்கய்யா. சரி வாங்க வாங்க. மக்களே, இந்த ஐயா அவ்வளோ கஷ்டப்படுற பார்த்திங்களா? அவர் கூட நல்லா சும்மா கூட நடக்க முடியல 5 நிமிஷம் அந்த வயலில். ஆனால் ஒரு 2 மாட்டையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அந்த கலப்பையும் நல்லா டைட்டாக கீழே அழுத்தி பிடிச்சிக்கிட்டு காலையிலேருந்து உழுதுட்டுருக்காருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுறாங்க பாருங்கள். இது ஏதோ பூச்செடின்னு நினைக்கிறேன். பூச்செடியில் தண்டுக்கீரைன்னு நினைக்கிறேன். நம்ம தண்டுக்கீரை செடி தான் நினைக்கிறேன். எல்லாம் காய்ச்சி சாப்பிட ஆள் இல்லாமல் எல்லாம் அப்படியே
வீணாக போச்சுங்க. அப்புறம் தொட்டாச்சினிங்கி தொட்டவுன்னா சினிங்கிது பார்த்திங்களா. அப்பா உள்ளே இவ்வளோ இருட்டாக இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் எல்லாம் வாழை மரம் தான், வாழைத்தோப்பு மாதிரி இருக்குது. கீழே தக்காளி செடி போட்டிருக்காங்க. அப்பா இது பாருங்கள் மிளகாய் செடி எல்லாமே காய்ச்சிருச்சு. ஆனால் இதெல்லாம் பறிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் கிடக்கு போடாங்க. இது பாருங்கள் ஃபுல்லாக தகரத்திலே வீடு கட்டியிருக்காருங்க. எப்படிங்க வெயிலில் இவ்வளோ இருக்க முடியும்? ரொம்ப கஷ்டம்தான். இதில் தாங்க தங்கி விவசாயம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டம் இல்லை. மயில் பாருங்க, ஏதோ பூந்தொட்டி மாதிரி தான் இருக்குது. என்ன பயன்பாடுன்னு தெரியல. மேலே பாருங்கள் தூக்கு சட்டி, நம்ம சாப்பாடு கொண்டு வரதாக இருக்கும். உள்ளே பாருங்கள் ஃபுல்லாக ஏதோ மர ஜாமானாக இருக்குது. இந்த மரத்தில் பாருங்கள் மிளகு கொடி மாதிரி ஏதோ ஒரு கொடி படர்ந்துருக்கு. என்ன செடின்னு தெரியல. அது வெத்தலை மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. மேலே என்ன இருக்குது ஏறி பார்ப்போமா? அப்பா இங்கே ஒரு பெரிய பள்ளமாக இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக பூச்செடி வச்சுருக்காங்க இந்த சைடு. இது கீழே அந்த பக்கம் இங்கே ஒரு பாதை போகுது. ஆக்சுவலாக அது எங்கே போகுதுன்னு தெரியல. புதுசாக ஒரு பலாக்கண்டு வச்சுருக்காங்க. மேலே பாருங்கள், உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. மேலே மலை மேலே ஃபுல்லாக இந்த விவசாயத்தில் ஃபுல்லாக வீடு நிறையா இருக்குங்க. நெக்ஸ்ட் டைம் அதையும் கவர் பண்ணுவோம். ஓகே மக்களே, இதோட இந்த இடத்துல இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே உள்ள வீடுகள் விவசாய இடங்கள்லாம் எப்படி இருக்குங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டினியூ தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு சீரியஸாகவே இதை பார்க்கலாங்க. உண்மையிலே பயங்கர ஆச்சரியமாக தாங்க இருக்குது. சேலம் சிட்டியை ஒட்டி ஒரு சூப்பரான ஒரு மலை கிராமம்.